வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். 10th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் 50 டேஸ் தான் இருக்குது. அதனால் டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த நாட்களை பார்த்தீங்கன்னா வேஸ்ட் பண்ணாமல் நல்லா ப்ரிப்பேர் பண்ண பாருங்கள். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் எக்ஸாமினேஷனுக்கான இம்பார்ட்டண்ட் குருவினா நெடுவினா அப்புறமேட்டு சிறுவினா 2 மார்க் 4 மார்க் அண்டு 8 மார்க் அப்புறம் 5 மார்க்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருக்கேன். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பார்க்குற ஸ்டூடெண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்காக தொடர்ந்து நம்ம சேனல்லேருந்து இனிமேல் வீடியோ வந்துகிட்டே இருக்கும். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா குருவினா சிறுவினா நெடுவினா அதுக்கப்புறமேட்டு 5 மார்க்ஸும் கொடுத்துருக்கேன். சரிங்களா? அதனால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பிடிஎஃப் லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணியும் பார்த்துக்கலாம். நான் புக்கு பேஜஸில் தான் பார்த்தீங்கன்னா டிக் பண்ணி நான் உங்களுக்கு இந்த வீடியோவாக கொடுக்குறேன். அதனால் நீங்கள் உங்கள் புக்கை எடுத்து கூட நீங்கள் குறிச்சிக்கலாம். ஏன்னா பேஜ் நம்பர் கீழே இருக்கும். அந்த பேஜ் நம்பரை நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்து கூட நீங்கள் ஒவ்வொரு லெசனாக குறிச்சிக்கலாம். யூனிட் 1ல் பார்த்தீங்கன்னா குருவினால் ஃபஸ்ட்டு கொஷின் வேங்கை என்பதை தொடர்மொழியாகவும் பொதுமொழியாகவும் வேறுபடுத்தி காட்டுக. அப்புறம் செகண்ட் கொஷின் இதில் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் எது எதெல்லாம் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, அதுக்கப்புறமேட்டு இந்த வருஷம் எது இதெல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற பேசிக்ஸில் தான் கொடுத்துருக்கேன். கொஞ்சம் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும். உங்களுக்கு டைம் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய இருக்குது. இதை நீங்கள் படிக்கிறது உங்களுக்கு ரிவிஷன் எக்ஸாமுக்கும் கன்ஃபார்ம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் ஃபுல்லாக கொஷின்ஸும் படிக்க பாருங்கள். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஷின்ஸ் இதை படிங்க. அப்புறம் சிறுவினாவில் பார்த்தீங்கன்னா 4 கொஷினுமே படிங்க. ஏன்னா இந்த 4 கொஷின்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஷின் செகண்ட் கொஷினில் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஷின்ஸு. இந்த தேர்ட் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஒவ்வொரு டைம் கேட்டுடுறாங்க. 4 மார்க்ஸில் ஒவ்வொரு டைம் வந்திருக்கு. அதனால தான் இந்த 4 கொஷினையும் கொடுத்துருக்கேன். டீட்டெயிலில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஷினும் செகண்ட் கொஷினும் நல்லா படிச்சுக்கோங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா இயல் 2 பொறுத்த வரைக்கும் குருவினால் வசன கவிதை அது இம்பார்ட்டன்ட்பா. அதுக்கப்புறமேட்டு பெற்றோர் வேலையிலிருந்து திரும்ப தாமதமாகும் போது அழும் தம்பிக்கு நீங்கள் கூறும் ஆறுதல் சொற்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா க்ரியேட்டிவாக கேட்கக்கூடிய கொஷின்ஸ் தான் ஈஸியாக தான் இருக்கும். அப்புறம் மால் பொருளும் இலக்கண குறிப்பும் தருக இது பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ். அந்த உங்களுக்கு பகுபத உறுப்பிலக்கணம் அதெல்லாம் கேட்பாங்க பார்த்தீங்களா, அந்த பகுதியில் கேட்பாங்க. 2 மார்க்ஸுக்கு அப்புறம் ஒரு 5 2 மார்க் அட்டன் பண்ண சொல்லுவாங்கள்ல, அந்த பகுதியில் இந்த மாதிரி கேள்விலாம் கேட்பாங்க. சிறுவினா பொறுத்த வரைக்கும் சோலை பூங்காற்றும் மின்விசிறி காற்றும் பேசிக்கொண்டது போல் ஒரு உரையாடல் அமைக்க அந்த கொஷினும். அப்புறம் மழை நின்றவுடன் புலப்படும் காட்சியை வருநித்தி எழுதுக இதெல்லாமே நீங்களே ஓனாக கூட ரைட் பண்ணலாம். உங்கள் நோட்ஸில் இருக்கிறத உங்கள் கைடில் இருக்கிறத ஒரு ரெஃபருக்கு படிச்சுக்கோங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுத பாருங்கள். அப்புறம் தேர்ட் கொஷின் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா இலக்கணம் ரிலேட்டடாக கொஷின்ஸ். ஏன்னா நிறைய உங்களுக்கு சிறுவினால குருவினாலே இலக்கணம் ரிலேட்டடாக கொஷின்ஸ் வந்து உங்களோட இந்த சிறுவினா குருவினாலே கலந்து கொடுத்துருக்காங்க. அந்த கொஷின்ஸும் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் வரும். அதனால தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் அந்த கொஷினையும் படிக்க பாருங்கள். அப்புறம் முல்லைப்பாட்டில் உள்ள கார்கால செய்தி நெடுவினால், அப்புறம் புயலிலே ஒரு தோனி அந்த கொஷின்ஸை படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேர்ட் லெசன் பொறுத்த வரைக்கும் விருந்தினரை மகிழ்வித்து கூறும் முகமன் சொற்கள் வெரி இம்பார்ட்டண்ட். இரடி பொம்மல் பெருகுவீர் தொடர் உணர்த்தும் பொருள். அப்புறமேட்டு பாரதியார் கவிஞர் நூலகம் சென்றார் அவர் யார் தொடர்களில் எழுவாயுடன் தொடரும் பயனிலைகள் யாவை. அதுக்கப்புறமேட்டு செகண்ட் கொஷின் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபோர்த் கொஷின் கூத்தனை கூத்தன் ஆற்றுப்படுத்துதலை கூத்தராற்றுப்பட எவ்வாறு காட்டுகிறது வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ப்பா. டீட்டெயிலில் பார்த்தீங்கன்னா கோபாலபுரத்து மக்கள் அந்த கதையை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு உங்கள் இல்லத்துக்கு வந்த உறவினருக்கு நீங்கள் செய்த விருந்தோம்பல் அதை கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. டீட்டெயிலாக எழுதுகிறப்ப குறிப்பு சட்டகம் போட்டு எழுத பாருங்கள். அதனால் அந்த மாதிரி பாயிண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கைடில் சூப்பராக கொடுத்துருப்பாங்க. சப் டாப்பிக்லாம் அதெல்லாம் பார்த்துக்கலாம். அப்புறம் திருக்குறள் திருக்குறளில் பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸில் அது 2 பார்த்துக்கோங்க. சிறுவினால் இந்த குறள் பயின்று வரும் அணியை விளக்குக இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அழகீட்டு வாய்ப்பாடு எழுத சொல்லி ஒரு கேள்வி வரும். அந்த கேள்வியில் பார்த்தீங்கன்னா அணியை பற்றி விளக்க சொல்லுவாங்க. அதனால் அந்தமாரி கேள்விக்கு இந்த சிறுவினா வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது உங்கள் புக்கு பின்னாடி இருக்கிற கொஷின்ஸு. அதுக்கப்புறம் யூனிட் 4ல் பொறுத்த வரைக்கும் 2 மார்க்ஸ் நான் கொடுத்துருக்க 2 மார்க்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. சிறுவினா பொறுத்த வரைக்கும் மாளாத காதல் நோயாளன் போல் என்னும் தொடரில் உள்ள ஓமை சுட்டும் செய்தியை விளக்குக இம்பார்ட்டன்ட் கொஷின். இன்றைய அறிவியல் கண்டுபிடிப்புகள் மனிதனை மேம்படுத்துகின்றனவா என்பது குறித்து சிந்தனைகளை முன்வைத்து எழுதுக இது ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஷின்ப்பா. நெடுவினா பொறுத்த வரைக்கும் ஒரு குழந்தையை தூக்கவும் கீழே விழுந்த ஒரு தேநீர் கோப்பை எடுக்கவும் மென்பொருள் அக்கறை கொள்ளுமா இது நீங்கள் ரேராக பார்த்து வச்சிங்கன்னா போதும். இது வந்து ஓரளவு தான் இம்பார்ட்டன்ட். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூனிட்டு 5 பொறுத்த வரைக்கும் இதில் பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ் செய்கு தம்பி பாவலாரின் கல்வி பற்றிய கருத்து அமர்ந்தான் பகுபத உறுப்பிலக்கணம் தருக அந்த கேள்வியெல்லாம் பார்த்துக்கோங்க. சிறுவினா பொறுத்த வரைக்கும் மன்னர் இடைக்காடனார் என்ற புலவனுக்கு சிறப்பு செய்தது ஏன் விளக்கம் தருக அந்த கொஷினும். உங்களுடன் பயிலும் மாணவர் ஒருவர் பள்ளி படிப்பை பாதியில் நிறுத்தி வேலைக்கு செல்ல விரும்புகிறார் இதெல்லாம் வந்து அவருக்கு நீங்கள் கூறும் அறிவுரை அப்படின்னு கேட்டிருப்பாங்க.
அதை கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. அதெல்லாம் வந்து நீங்கள் க்ரியேட்டிவாக எழுதக்கூடிய கொஷின். அதுக்கப்புறம் நெடுவினா இதை பார்த்துக்கோங்க. இதில் 3வது நெடுவினா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட்டுரை எழுத சொல்லி கேட்பாங்க. உங்களுக்கு கடிதம்லாம் பார்த்தீங்கன்னா லெசன்ஸில் இருக்குது. நான் அந்த கொஷின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இந்த கடிதம் எழுதுறது, அப்புறமேட்டு காட்சியை கண்டு கவினுரை எழுதுவது, அப்புறம் கலைச்சொல் தருகை, இது எல்லாமே நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இப்போதைக்கு கொஷின் ஆன்சர் மட்டும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த யூனிட்டில் பார்த்தீங்கன்னா இந்த கொஷின்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. நான் பொறுமையாக வந்து ஸ்க்ரோல் பண்ணினே வரேன். நீங்கள் குறிச்சிக்கோங்க, ஸ்கிப் பண்ணி குறிச்சிக்கோங்க. இல்லை பிடிஎஃப் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பிடிஎஃப் லிங்க்கும் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத ஸ்டூடெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் போடுங்க. உங்களோட ஒவ்வொரு லைக்குமே பார்த்தீங்கன்னா எனக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். நம்மளுக்கு இந்த பப்ளிக் எக்ஸாமுக்கு நம்ம சேனல்லேருந்து தொடர்ந்து வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். அதனால் யாருமே பார்க்காம இருக்காதீங்க. நல்ல இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், நல்ல இம்பார்ட்டண்ட்டான அப்டேட்டோட தான் நான் வருவேன். அதனால் ஒவ்வொரு வீடியோவுமே ஃபுல்லாக பார்க்க பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அடுத்தது இந்த கொஷின்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. திருக்குறளில் இந்த 2 டீட்டெயில் தான் இருக்குது. இந்த லெசனில் மட்டும்தான் டீட்டெயில் இருக்குது. அப்படிலாம் திருக்குறள் டீட்டெயில் வந்து க்ரியேட்டிவாக கூட அது உள்ளே இருந்து கூட கேட்க வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த 2 டீட்டெயிலை கொஞ்சம் தெளிவாக படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 7th லெசனில் இருக்க கொஷின்ஸ்லாம் பார்த்துக்கோங்க நல்லா. ஏன்னா எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். இப்போ உங்களுக்கு டைம் கொஞ்சம் நிறைய கேப் இருக்கிறதால தான் நான் கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன். அதனால் இந்த டைமில் இதை நல்லா படித்து முடிங்க. நம்ம எக்ஸாம் நெருக்கத்தில் கூட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான நான் இதுவெலாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கொடுக்குறேன். அதையும் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இயல் 9 பொறுத்த வரைக்கும் இந்த கொஷின்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. இதில் டீட்டெயில் பொறுத்த வரைக்கும் ஜெயகாந்தன் அந்த டீட்டெயிலும் அழகிரி சாமியின் ஒருவன் இருக்கிறான் அது கன்ஃபார்ம் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.